பறவைங்களோட தீபாவளி ஸ்வீட்ஸ். ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற குருவி ஒரு மரத்துக்கடியில ரொம்ப ருசியான ஸ்வீட்டுங்களை வித்துக்கிட்டு அந்த ஸ்வீட் வியாபாரத்துல இருந்து வர பணத்துல தன்னோட குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்துச்சு. தீபாவளி பண்டிகை வருதுல, ஸ்வீட்டுங்க ரொம்ப நல்லா வியாபாரம் ஆகும். என் கூட சேர்ந்து வியாபாரம் பண்றதுக்கு இந்த ஸ்வீட் கடையில யாரையாவது வேலைக்கு வச்சுக்கணும். ஆனா நம்பிக்கையா வேலைக்கு எந்த குருவி கிடைக்கும்? இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கிளி வந்துச்சு. என்ன குருவி, உனக்குள்ள நீயே பேசிக்கிட்டு இருக்க? நீ வரலையேன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். அதான் இப்ப வந்துட்டேனே, என்ன விஷயம்? தீபாவளி பண்டிகை வந்துகிட்டு இருக்கு, நிறைய ஸ்வீட்டுங்க வியாபாரம் ஆகும். நான் ஒருத்தியே எவ்வளவு ஸ்வீட் செய்வேன் சொல்லு. அதுக்குதான் நம்பிக்கையா வேலைக்கு யாராவது கிடைப்பாங்களான்னு தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். எங்கேயோ இல்ல குருவி, உன் கண்ணு முன்னாடியே நிக்கிறேன் பாரு. என்னோட கண்ணு முன்னாடியா? ஆமா குருவி, உன் கண்ணு முன்னாடிதான். ஏன் முன்னாடி நீதான் இருக்க கிளி. நான் தான் குருவி, என்னையே நம்பிக்கை இருக்கிறவன்னு நினைச்சு உன் கூட வேலைக்கு வச்சுக்கோ. உனக்கு நம்பிக்கையா நீ வேலை சொல்லி கொடுத்தா அதையே செய்யறேன். உன்னோட டைலாக் எல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா அந்த மாதிரி டைலாக் உனக்கு ஒத்து வராத கிளி. நீ இந்த மாதிரி வேலைக்கு லாயக்கில்ல. என்ன குருவி, என்ன பேசுற? உங்ககிட்ட டெய்லி எப்படி பேசுறேனோ அப்படிதான் இப்பவும் பேசுறேன். என்ன வேலைக்கு வச்சுக்க குருவி, நீ சொன்ன வேலைய நான் செய்யறேன். இப்ப எனக்கு அவசியம் இல்ல கிளி, எனக்கு அவசியம் வரும்போது சொல்லி அனுப்புறேன். அது வரைக்கும் வேற ஏதாவது வேலை செஞ்சிக்கோ. அது இல்ல குருவி, நான் என்ன சொல்றேன்னா, உன்னோட பேச்சை எனக்கு இப்போ கேட்க முடியாது கிளி. சரி குருவி, எனக்கு ஒரு 10 ரூபாய்க்கு ஸ்வீட் கொடு. 10 ரூபாய்க்கு ஒரு சின்ன லட்டு தான் வரும். சரி சரி, அதையே கொடு. நீ செய்யற ஸ்வீட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அத நான் சாப்பிடலன்னா எனக்கு மனசே ஆறாது. உன்னை வேலைக்கு வச்சுக்கிட்டா நீ வேலை செய்யறது கம்மி, சாப்பிடுறது அதிகம். நீ எப்படியும் ஒரு நாளைக்கு 1 கிலோ ஸ்வீட் தின்னுவ. 1 கிலோக்கு 600 ரூபா. சும்மா இரு குருவி, யாராவது கேட்டா உண்மைன்னு தான் நினைக்குவாங்க. உண்மையிலேயே என்ன பார்த்து சொல்லு, என் உருவத்தை பார்த்தா 1 கிலோ ஸ்வீட் திங்கிற மாதிரியா இருக்கு? உங்ககிட்ட எதுக்கு கிளி எனக்கு தகராறு? நீயே காசு கொடுத்து இங்க வேலைக்கு வந்தாலும் உன்னை நான் வேலைக்கு வச்சுக்க மாட்டேன். அப்படி சொல்லி குருவி கிளிக்கு ஒரு சின்ன லட்டை கொடுத்துச்சு. கிளி அந்த ஸ்வீட்டை வாங்கிக்கிட்டு எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. அதே காட்டுக்குள்ள ஒரு திருட்டு காக்கா குருவியோட ஸ்வீட் கடைய திருட்டுத்தனமா பாத்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த குருவி ஸ்வீட்டை நல்லா வித்து வித்து காசை அந்த வீட்டுக்குள்ளதான் ஒளிச்சு வச்சிருக்கு. இதுதான் சரியான நேரம். குருவி எப்படியும் ஷாப்ல இருக்கு, நான் அதோட வீட்டுக்கு போய் பாக்குறேன். அப்படி சொல்லி அங்கிருந்து பறந்து குருவியோட வீட்டுக்கு வந்துச்சு. வீடு பூட்டு போட்டு இருந்துச்சு. ஜன்னலுகிட்டையும் வந்து பாத்துச்சு, ஜன்னலும் மூடி இருந்துச்சு. இப்படி அந்த திருட்டு காக்கா குருவியோட வீட்டுக்குள்ள போவ ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு பாத்துக்கிட்டே சுத்திக்கிட்டு இருந்துச்சு. இப்படி அந்த காக்கா எப்படியாவது குருவியோட வீட்டுக்குள்ள போனோம் அப்படின்னு அந்த மரத்து மேல உக்காந்துக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கும்போது கீழே ஒரு பெரிய கல் இருந்தத பாத்துச்சு. வாரே வா, இந்த கல் எடுத்து ஓட்ட உடைச்சிட்டா ஓடு உடைஞ்சு போயிடும். இப்படி அந்த கல்ல கொண்டு வந்து குருவியோட வீட்டு மேல போட்டுச்சு. ஓடு உடைஞ்சு போச்சு. காக்கா குருவியோட வீட்டுக்குள்ள வந்துச்சு. இப்படி காக்கா கட்ல மேல உக்காந்துகிட்டு வீட்டை சுத்தி பாக்கும்போது அங்க ஒரு கூண்டுக்குள்ள தங்கத்தை பாத்துச்சு. ரொம்ப ஆசையா அந்த தங்கத்தை எடுக்கிறதுக்காக கூண்டுக்குள்ள போச்சு. அவ்வளவுதான், கூண்டுக்குள்ளேயே மாட்டிக்கிச்சு. காக்கா அந்த கூண்டுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு வெளிய வரணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு பாத்துச்சு. ஆனா காக்காவுக்கு அந்த கூண்டுல இருந்து வெளிய வரவே முடியல. இப்படி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு அழுந்துகிட்டே இருந்துச்சு. நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. குருவி ஸ்வீட் கடைய சாத்திட்டு வீட்டுக்கும் வந்துருச்சு. உடைஞ்சிருக்கிற அந்த ஓட்டையும் கூண்டுக்குள்ள மாட்டிருக்கிற காக்காவும் பார்த்து விஷயம் புரிஞ்சு போச்சு. நீ என் வீட்டுக்குள்ள திருட்டுத்தனம் செய்ய வந்திருக்கேன்னு எனக்கு விஷயம் நல்லாவே புரிஞ்சு போச்சு. எல்லா பறவைங்களையும் கூப்பிட்டு நீ செஞ்ச விஷயத்த சொன்னா என்ன நடக்கும்? அப்படி சொன்ன உடனே காக்கா, அந்த மாதிரி மட்டும் செய்யாத குருவி, இவ்ளோ வருஷமா நான் காப்பாத்திக்கிட்டு வந்த மரியாதை போயிடும். நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். என்ன பத்தி எந்த பறவைங்கிட்டையும் சொல்லாத. அப்படி சொன்ன உடனே குருவி கொஞ்ச நேரம் யோசிச்சு, நாளையில இருந்து நீ என் கூடயே வேலை செஞ்சுக்கிட்டு ஸ்வீட் செய்யறதுக்கு எனக்கு உதவி செய்யணும். செய்யறேன் குருவி, கண்டிப்பா செய்யறேன். எனக்கு சாப்பிட சாப்பாடு குடுப்பதானே? சாப்பாடு குடுக்கறேன் காக்கா. வேலை வாங்கிக்கிட்டு சாப்பாடு குடுக்காம இருப்பேனா? வயிறு நிறைய சாப்பாடு குடுக்கறேன். நானும் வேலை செய்யறேன் குருவி. இப்படி காக்காவும் குருவியும் பேசிக்கிட்டு அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டாங்க. இப்படி 2 பேரும் கட்டில்ல படுத்து தூங்குனாங்க.
மறுநாள் காக்காவை கூட்டிக்கிட்டு குருவி ஸ்வீட் செய்ய வந்துச்சு. குருவி ஸ்வீட்ஸ செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது காக்கா அதுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. குருவி, நான் ஒரு விஷயத்த சொல்றேன், நீ என்கிட்ட கோச்சிக்காத. சொல்லு காக்கா. எப்படியோ நம்ம ஸ்வீட் செய்யறோம் தானே, நம்ம ஷாப் முன்னாடி தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்னு போர்ட் போடலாம். என்ன சொல்ற நீ? இப்ப நீ சொன்னியே, அது சாதாரணமான யோசனை இல்ல, சூப்பர் யோசனை. சரி சரி, நீ கிளம்பி நீ சொன்ன மாதிரி ஒரு போர்டு எழுதிட்டு வந்து போடு. சரி குருவி, போயிட்டு வரேன். டிராயர்ல காசு இருக்கு பாரு, கொஞ்சம் காசை எடுத்துட்டு போய் ஒரு போர்டு எழுதிக்கிட்டு சீக்கிரம் வந்துரு. சரி குருவி. அப்படி சொல்லி காக்கா அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. குருவி தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இப்படி கொஞ்ச நேரம் ஆச்சு. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் காக்கா தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் அப்படிங்கிற போர்டை கொண்டு வந்து போட்டுச்சு. அத குருவிகிட்டையும் காட்டிச்சு. ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்க காக்கா. குருவி, நீ மட்டும் பர்மிஷன் கொடுத்தனா நான் இந்த காட்டு முழுக்க ஒரு ஸ்பீக்கரை வச்சுக்கிட்டு எங்ககிட்ட தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் கிடைக்கும்னு அனௌன்ஸ் பண்ணுவேன். வேண்டாம் காக்கா, கொஞ்சம் ஸ்வீட்டை ஆர்டர் கொடுக்கறதுக்கு இருக்கு, நீ போய் அந்த ஸ்வீட்டை கொடுத்துட்டு வரியா? எங்க கொண்டு போய் குடுக்கணும்னு சொல்லு குருவி. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கடைக்கு பறவை வந்துச்சு. அந்த பறவை ஷாப்ல இருக்கிற காக்காவை பார்த்து, ஏய், நீ என்ன இங்க? நான் இங்க வேலை செய்யறேன் பறவை. ஏ குருவி, உனக்கு இந்த காக்காவை பத்தி தெரியுமா இல்லையா? திருட்டுத்தனம் காக்கா தானே? ஆமாண்டி, சாதாரணமான திருட்டு இல்ல, பெரிய திருட்டு. என் வீட்ல இருந்து எவ்வளவு திருட்டுத்தனம் செஞ்சுக்கிட்டு போயிருக்குன்னு உனக்கு தெரியாது. அது குருவிய பாக்குறதுக்கு முன்னாடி பறவை, நான் இப்போ மாறிட்டேன். நான் உன்னை நம்ப மாட்டேன். சரிடி, நீ வந்த விஷயத்த சொல்லு. ஸ்வீட் கடைக்கு எதுக்காக வருவாங்க? ஸ்வீட் வாங்க தானே. எனக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் வேணும். தீபாவளிக்கு என் குடும்பமே வரப்போகுது. எனக்கு ஒரு ஸ்வீட்ல ஒரு கிலோ வேணும். எல்லாம் பேக் பண்ணி வச்சுடு, நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வரேன். உனக்கு வேலை இருந்தா நீ கிளம்பு, நான் காக்கா கிட்ட கொடுத்து அனுப்புறேன். வேண்டாம் வேண்டாம், நானே வந்து எடுத்துட்டு போறேன். அப்படி சொல்லி பறவை அங்கிருந்து பறந்து போச்சு. இங்க பாரு காக்கா, இந்த அட்ரஸுக்கு போய் இந்த ஸ்வீட்டை கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு குருவி காக்கா கிட்ட அந்த அட்ரஸ கொடுத்து விட்டுச்சு. இப்படி காக்கா அந்த ஸ்வீட்டை எடுத்துட்டு போய் டெலிவரி பண்ணி வந்துச்சு. தீபாவளி பண்டிகை கூட வந்துருச்சு. எல்லா பறவைங்களும் வீட்டு முன்னாடி விளக்கேத்தி வச்சாங்க. எல்லா பறவைங்களோட வீடு கூட விளக்குல ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு. இப்படி குருவி காக்கா வீட்ல சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் குருவி எல்லா பறவைங்களுக்கும் ஃபோன் பண்ணி தன்னோட வீட்டுக்கு இருட்டாகும் போது வர சொல்லுச்சு. ஏன் குருவி, எல்லாரையும் இங்க வர சொல்லிக்கிட்டு இருக்க? காக்கா, கழுகு, குருவி, பறவை, கொக்கு, நாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸுங்க. நாங்க எல்லாருமே ஒன்னாதான் இருந்தோம். இப்ப வேலைக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில இருக்கோம். இப்ப எல்லாரும் அவங்கவுங்க வேலைய பாத்துக்கிட்டு இருக்கோம். நான் ஸ்வீட் கடை வைக்கும்போது எல்லாரும் எனக்கு உதவி செஞ்சாங்க. அந்த நன்றிய நான் எப்பவுமே மறக்க கூடாது. அதுக்குதான் தீபாவளிக்கு முந்தின நாளே எல்லா பறவைங்களுக்கும் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லுவேன். எல்லாருமே வரேன்னு சொன்னாங்க. நீ ரொம்ப கிரேட் குருவி. நம்ம மத்தவங்களுக்கு செஞ்ச உதவிய எப்பவுமே ஞாபகத்துக்கு வச்சுக்க கூடாது. நம்மளுக்கு யாராவது உதவி செஞ்சாங்கன்னா அதை மறக்க கூடாது. அதுதான் நம்மளுக்கு நல்லதையே செய்யும். பறந்துட்டோம்னா அதனால நம்மளுக்கு கெட்டதுதான். அப்படி சொல்லி நிம்மதியா படுத்து தூங்கிச்சு. அக்காவுக்கு குருவி மேல இன்னும் கௌரவம் அதிகமாச்சு. அது மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் அதிகமாச்சு. மறுநாள் குருவி ஷாப்ப கூட திறக்காம வீட்லயே இருந்துச்சு. வாசப்படியில நின்னுக்கிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பறவை, கிளி, கொக்கு, கழுகு எல்லாருமே குருவியோட வீட்டுக்கு பேசிக்கிட்டே வந்தாங்க. எல்லாரையுமே பார்த்து குருவி சந்தோஷப்பட்டுச்சு. எல்லாருக்கும் ஸ்வீட் பாக்ஸ கொடுத்துச்சு. இதெல்லாம் எங்களுக்கு வேண்டான்னு சொன்னா நீ கேட்க மாட்டே இல்ல குருவி? நான் இருக்கிற வரைக்கும் எல்லா தீபாவளி பண்டிகைக்கு என்கிட்ட வரணும். நானும் உங்களுக்கு ஸ்வீட் கொடுப்பேன். கண்டிப்பா நாங்க வருவோம் குருவி. இப்படி எல்லாருமே அந்த தீபாவளி பண்டிகை அன்னைக்கு குருவி வீட்லயே நல்லபடியா சாப்பிட்டாங்க. இப்படி அன்னைக்கு அங்கேயே உக்காந்து பேசி மறுநாள் அவங்க கிளம்பி போனாங்க. இப்படி இவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறது காக்காவுக்கும் பிடிச்சு போச்சு. இப்படி அன்னையிலிருந்து காக்கா குருவிகிட்டயே இருந்து நம்பிக்கையா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு.